இன்று நாம் காணப்போகும் மிஷனரி வெஸ்லி நியூபிகின். பிறப்பு 8/12/1909, மறைவு 30/1/1998. சொந்த ஊர் நியூ காசல், சொந்த தேசம் இங்கிலாந்து, தரிசன பூமி இந்தியா. ஜேம்ஸ் எட்வர்ட் லெஸ்லி நியூபிகின் ஒரு பிரிட்டிஷ் இறையியலாளர், மிஷனரி, திருச்சபையின் தலைவர் மற்றும் பிஷப் ஆவார். 1929ஆம் ஆண்டில் அவர் கேம்பிரிட்ஜில் உள்ள குயின்ஸ் கல்லூரியில் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். வில்லியம் டெம்பிள் மற்றும் ஜான் ரேலி மோட் ஆகியோரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் SCMஇல் மாணவர் கிறிஸ்தவ இயக்கத்தில் சேர்ந்தார். ஸ்டானிக் என்ற ஊரில் நடந்த ஒரு SCM கூட்டத்தில் கலந்து கொண்டபோது ஊழியத்திற்கான கர்த்தரின் அழைப்பை அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே ஊழியம் செய்ய பயிற்சி பெறுவதற்காக 1933ஆம் ஆண்டில் கேம்பிரிட்ஜில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் கல்லூரியில் சேர்ந்தார். பின்னர் 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து மிஷனரியாக மெட்ராஸ் மிஷனில் பணியாற்ற நியமிக்கப்பட்டார். ஒரு மாதத்திற்கு பிறகு ஹெலன் ஹேண்டர்சனை மணந்த லெஸ்லி தனது மனைவியுடன் ஊழியத்திற்காக இந்தியாவிற்கு புறப்பட்டார். அங்கு வந்த பிறகு விரைவிலேயே தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட அவர் கிராமப்புறங்களில் ஒரு சுவிசேஷகராக தனது ஊழியத்தை தொடங்கினார். எனினும் பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளுக்கிடையில் உள்ள போட்டி மனப்பான்மையை கண்ட அவர் மிகுந்த வருத்தமடைந்தார். கிறிஸ்தவ பிரிவுகளுக்கிடையிலான இந்த வேறுபாடுகள் கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜாதியின் அடிப்படையில் தங்களை பிரித்துக் கொள்ள காரணமாயிருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை அவருடன் ஐக்கியப்படுத்தியுள்ளார் என பிரசங்கிக்கிற சுவிசேஷத்திற்கு முரணானது என்றும் மிஷனரி பணிகளுக்கு முதன்மையான தடையாகவும் அவர் கண்டார். ஆகவே கிறிஸ்தவ பிரிவுகளுக்கிடையே ஒற்றுமையை கொண்டு வர அவர் கடுமையாக உழைத்தார். அவரது முயற்சியின் விளைவாக தென்னிந்திய திருச்சபை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா CSI உருவானது. 1947ஆம் ஆண்டில் அவர் மதுரை மறைமாவட்ட பிஷப்பாக நியமிக்கப்பட்டார். 1959ஆம் ஆண்டில் ஜெனீவாவில் உள்ள இன்டர்நேஷனல் மிஷனரி கவுன்சிலிங்கில் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட லெஸ்லி அதை வேர்ல்டு கவுன்சிலிங் ஆஃப் சர்ச்சஸ் உடன் ஒருங்கிணைக்க பொறுப்பாக செயல்பட்டார். லெஸ்லி ஒரு சிறந்த எழுத்தாளர் மட்டுமல்ல, தம் காலத்தில் கிறிஸ்தவத்தில் ஒற்றுமையை வலியுறுத்திய மிகவும் செல்வாக்குமிக்க இறையியலாளர்களின் ஒருவராகவும் இருந்தார். கிறிஸ்தவ சபை என்றால் கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்கள் என்றும், அவர் நம்மை தெரிந்து கொண்டது தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மட்டுமல்லாமல் மிஷனரிகளாக கர்த்தரின் ஊழியம் செய்வதற்கும் என்று சொல்லி நம்பினார். சபையின் ஒற்றுமையை மிகவும் நாடிய அவர் ஒன்றுபட்டு மிஷனரி பணிகளை பகிர்ந்து கொண்டு செய்வதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள ஊழியத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் என்று பரிந்துரைத்தார். விசுவாசிகளின் எண்ணிக்கையை விட அவர்களது விசுவாசத்தின் தரத்தை வாஞ்சித்தார். அவருடைய இருதயத்தின் தன்மை, மெய்ப்பராக ஆற்றிய சேவைகள், மிஷனரி தரிசனம் மற்றும் அவரது ஊழியத்தின் தன்மை ஆகியவற்றை கொண்டு உண்மையாகவே அவர் வல்லமையுள்ள ஒரு தேவ மனிதர் என்று காண முடியும். இப்படி தேவனுக்காக வைராகியம் கொண்டு ஊழியம் செய்த அவர்